லாவண்யாவா? ஆமா. டே வெங்கட், ஜேகே ஆண்டனி செம்மையான ஃபிகர் தான் ஆமா பிடிச்சிருக்கான். ஜேகே. இவ கண்ண பாரா எவ்வளவு செக்ஸியா இருக்குன்னு. ஏன் 25 கோடி எங்க வச்சிருக்க? சொல்லுடி. ஏன் 25 கோடி எங்க? ஏன் 25 கோடி எங்க எங்க வச்சிருக்க? மணி வித் எல்லாம் அவன் மெசேஜ் பண்ணிருக்கான். உனக்கு அறிவு இருக்கா? என்கிட்ட அவ்வளவு பணம் இருந்ததுன்னா நான் எதுக்காக இந்த கிளப்ல டான்சரா இருக்கணும்? டே வெங்கட், ஜேகே இவளோட பிசிக்கை விட லாஜிக் செக்ஸியா இருக்குடா. ஆமா ஜேகே. 25 கோடி இவகிட்ட இருந்தா கிளப்ல எதுக்குடா டான்ஸ் ஆட போறா? கரெக்ட் தான் ஜேகே. எல் எல். அப்ப அந்த எல் யாரு? நோட்லாம் ஒரிஜினல் தானே ப்ரோ? ப்ரோ ஒரிஜினல் தானே? சொல்லுங்க. டேய் நிறுத்துறா, டேய் நிறுத்துறா, டேய் உன்னை நிறுத்துறான்னு சொல்றேன்ல. யாரா அவ? செம்மையா இருக்கா. ஓ சாரி, உன் சிஸ்டரா? டேய் சாரி சாரி, என் சிஸ்டர். நீ இன்னும் திருந்தவே இல்லையா? யூ ஆர் நெகட்டிவ் 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 நெகட்டிவ். டேய் போனா போகட்டும்டா. கம் ஆன் டான்ஸ். டேய் கொஞ்சம் நிறுத்துறா, டேய் கொஞ்சம் நிறுத்துறா, டேய் கொஞ்சம் நிறுத்துறா. எங்க அப்பாடா. பாத்தியா, நான் திட்டினதுனால உன் புள்ள எப்படி இருப்பானு கவலைப்பட்டல? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தல? வண்டி எடு. மொத்தம் 25 கோடி லக்கி. இவன் ஒளிச்சு வச்சிருக்கிறது சேர்த்து. ராச்சி கூட பாத்துட்டியா? லக்கி சொல்றா, இப்ப எங்க போலாம்? ஏர்னா ஃளைட், இறங்குனா ஃளைட். இனி நாம பேசக்கூடாது, நம்ம பணம் தாண்டா பேசணும். லக்கி லக்கி லக்கி, என்னாச்சுடா? இப்படி ஏன் அப்பா என்னை எப்போ பேர் சொல்லி கூப்பிடுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன்டா. இப்போ ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் முக்கியமே இல்லைடா. என் அப்பா பக்கத்தில் நின்று ஒரு 5 நிமிஷம் தைரியமாக பேசினா மட்டும் போதும். அந்த 25 லட்சத்தை நான் கொடுத்துட்டேன்னு எவ்வளவோ சொல்லியோ எங்கள் அப்பா என்னை நம்பல. இந்த 25 கோடியில் ₹1 கூட செலவு பண்ணாமல் மொத்தத்தையும் போலீஸ்கிட்ட கொடுத்துடலாம். என் அப்பா கிட்ட நான் உண்மையானவனை நிரூபிச்சாகணும். லக்கி, திருடு போன 25 கோடியோட சீரியல் நம்பர்ஸை நம்ம மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா ஜேகேவை அரெஸ்ட் பண்ண முடியும் சார். நோ 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 நோ, இந்த விஷயத்துல நாம இப்பவே எந்த முடிவும் எடுக்க கூடாது. ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஓகே? யாரு நீங்க? சார் என்னோட பேர் லக்கி சார். நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்த அந்த 25 கோடி இதில் இருக்கு சார். உங்ககிட்ட எப்படி? சார் இவர் தான் சார் கொண்டு வந்து கொடுத்தாரு. இவன் ஜேகேவோட ரைட் ஹேண்ட். ஜேகே யார் சார்? இந்த 25 கோடிக்காக 10 பேரை மர்டர் பண்ணி ராபரி பண்ணவன். அப்படின்னா அந்த ஆளை ஏன் சார் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க? அவன் தான் செஞ்சான்னு தெரியும், ஆனா நோ ப்ரூஃப் நோ க்ளூஸ். அங்க இருந்த அத்தனை பேர் பாடியிலையும் புல்லட் இறங்கியிருக்க. என்கொயரி பண்ணா அந்த புல்லட் இன்ஸ்பெக்டரோடதுன்னு நல்லாவே தெரியுது. 2 நாளைக்கு முன்னாடி அதே இன்ஸ்பெக்டர் கன்னு மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இது அவனோட புத்திசாலித்தனம். அப்படியா? அவ்வளவு ஏன், பல வருஷங்களுக்கு முன்னாடி செங்கல்பட்டுல ஒரு பேங்க் திவால் ஆகிறதுக்கு காரணமே அவன் தான். பட் நோ ப்ரூஃப். 1990ல ஒரு சிட் ஃபண்ட் திவால் ஆகிறதுக்கு காரணமும் அவன் தான். நோ க்ளோஸ். எனிவேஸ், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் ராபரி பண்ண பணம் ரெக்கவரி ஆயிருக்கு. கண்டிப்பா பிரஸ்ல உன்னோட பேரை சொல்லுவோம். தேங்க்யூ சார். இந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் சார். வாட்? ஆமாம் சார், கொடுக்க மாட்டேன். எதுக்கு? இந்த பணத்தை திருடின அந்த ஜேகேவை உங்க கண்ணு முன்னாடி ஆதாரத்தோட ஒரே வாரத்தில் கொண்டு வந்து நிறுத்துறேன். உன்னை எப்படி நம்புறது? நீங்கள் என்ன நம்ப தேவையில்லை சார், நீங்கள் ஆல்ரெடி என்னை நம்பிட்டீங்க. கரெக்ட் சார். எனக்கு 1 வாரம் மட்டும் டைம் கொடுங்க சார். அந்த ஜேகேவை மீடியா முன்னாடி கொண்டு வரேன். ஓகே, அவனை மீடியா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த உனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்றேன். யார் இவன்? கையை நீட்டி லஞ்சம் வாங்கினவன், ஊழலுக்கு பழக்கப்பட்டவன். இவனுங்களை திருந்தவே மாட்டானுங்க. நீ எப்படி கோழி அடிப்ப?
நீ இது வரைக்கும் கிரவுண்ட்ல சூப்பரா பேட்டிங் பண்ணிட்டு இருந்த அதை விட்டு போட்டு இப்ப ஆட் பிலிம்ல நடிக்கிற அதனாலதான் உன்னோட பாடியில ஃபிட்னஸ் போயிருச்சு அட ஜிம்முக்கு போ தோனி எங்க தல தோனி கண்ணு ஒரே ஒரு ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் அடிப்பா 6 ரன் வந்துடும் இந்தியாவும் ஜெயிச்சிரும் நாங்களும் சந்தோஷமா இருப்போம் அடிச்சிடுறா கண்ணு 5 பால்ஸ் இருக்குது ஒரே பால்ல 6 போட்டு தாக்கு பார்க்கலாம் நீ எதுக்கு அடிக்க போற ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் குடிக்கிற அப்போ 1 லிட்டருக்கு ஒரு பால் அடிக்கிற மிச்சம் 3 பால் 6 அடிக்கிறது என்ற அப்பனா குட் ஆஃப்டர்நூன் சார். சார் ஏமாட்டா இது யாருப்பா நீ எனக்கு இந்த பேக் கிடைச்சது சார். ரயில்வே ஸ்டேஷன்ல கிடைச்ச பேக் எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டியா இல்ல சார். இந்த பேக்ல 25 கோடி இருக்கு பாருங்க சார். அம்மா 25 கோடியா கண்ணா நீ பேக்க ஓபன் பண்ணியா இல்ல புதுசா பேங்க ஓபன் பண்ணிருக்கியா 25 கோடியில ஒரு 25,000 செலவாயிடுச்சு சார். ஆட 25,000 என்ன கண்ணு 25 லட்சம் செலவு பண்ணிருந்தா கூட தப்பே இல்ல கண்ணே நீ 6 பேக் வச்சிருக்கிற ஹரிச்சந்திர மறுபடியும் பிறந்து வந்த அப்துல் கலாம் உனக்கு பத்மஸ்ரீ இல்ல பத்ம பூஷன் இல்ல பத்ம விபூஷன் கொடுக்கணுமா போய் கண்ணா உன் பேரு என்ன ராஜா? லக்கி சார். உன்னால நான் லக்கி ஆயிட்டேன்டா ராஜா. இந்த பணம் யாருதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய பொறுப்பு அத நான் பாத்துக்கிறேன்டா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்போ நீ கிளம்பு தம்பி நீ நல்லா இருக்கணும் தம்பி. ஐ லவ் யூ ராஜா. மணி இட் ஸ்பீக்ஸ் எவ்ரி லாங்குவேஜ். சொல்லு. நீங்க தொலைச்ச அந்த பணம் அங்கேயும் சுத்தி என்கிட்டயே வந்துருச்சு. இப்போ யூ டர்ன் போட்டு உங்ககிட்ட வரதுக்கு ரெடியா இருக்குது. பணத்தை கொடுத்தவனோட பேர் என்ன? லக்கி. லக்கி. மணி வித் எல். எல் ஃபார் லக்கி. உன் பர்சனல் கார்ல என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு உன் பெர்சன்டேஜ் வாங்கிட்டு போ. தேங்க் யூ ராஜா. ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு ஆத்தாடி We call it Crugzilla. Big up to the south, the dirty south. Big west. We call it Crugzilla. அம்மா 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 ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு என்ன தேடியே வந்துட்டீங்களா? ஆனா என்றா இன்னைக்கு எல்லாமே என்ன தேடியே வருது. தோனி ராஜா ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜா. ஆத்தாடி என்ன தோனி கண்ணா ஆட்டோகிராஃப் பென்ல போடுவாங்க நீ பேட்ல போடுறியேப்பா. சரி அதை விட கோலி தம்பி நீயாவது ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பா. உனக்கெல்லாம் பேட்டோகிராஃபி தான்டா. ப்ளீஸ் ராஜா ராஜா பேட்டை வச்சு கிரவுண்ட்ல அடிக்காம என்ன போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே என்ன தம்பி இதெல்லாம்? அப்பா ஐயா ஏப்பா அட எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க. வலி தாக்க முடியல. அட ஐயா அப்பா அட விட்டுருங்கப்பா என்னை விடுங்க. அம்மா அட எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க. ஐயா அம்மா அம்மா ஆத்தாடி ஐயா எதுக்காக இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்கப்பா முடியல. ஆத்தாடி 2 தடவை வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்துருக்கேன் என்னையே திட்டுறியா? போட்டு தல அவனை. எனக்கா பேட்டிங் வராதுன்ற போதுமாடா இந்த பேட்டிங். லாஸ்ட் வார்னிங். ஒண்ணு இதோ வரேன். ஆடவா எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லாமே இந்த அடி அடிச்சிட்டு போயிட்டானுங்க. ஆத்தாடி இந்த அடி புதுசா இருக்குது. ரிட்டையர்ட் ஆன சேவக் திரும்பி வந்துட்டாரா? மேன் ஆஃப் தி மேட்ச். மேன் ஆஃப் தி சீரிஸ். யாரு கிட்ட? ராஜா தோனி கோலி ரிட்டையர்ட் ஆன சேவாக்கு என்ன அடிச்சு வெளுத்ததோட பணத்தையும் அடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. தோனி கோலி 6 அடிப்பாங்களே தவிர பணத்தை அடிப்பாங்களா ஜேகே? ராஜா 3 மேட்ச் 6 ஆடுன்னு பண்ணி நல்லா வசதியா தான் இருக்காங்க. நடுவுல எண்ணெய் அடிச்சு எதுக்கு 25 கோடி அடிக்கணும்? இவ எக்ஸ்பிரஷன் எனக்கு பிடிக்கலடா. நாங்க ஜேகே. ஐயோ ராஜா ராஜா உனக்கு என்னோட இந்த எக்ஸ்பிரஷன் பிடிக்கலன்னா ஒண்ணு கிடையாது 100 எக்ஸ்பிரஷன் கொடுக்கற. இப்படி சுடு ராஜா. ராஜா தயவு செஞ்சு என்ன கொன்னு போட்டோ எடுத்து நைஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிடாத ராஜா.
என்ற மேல சத்தியமா அவங்க நானோ கார்ல வந்து 25 கோடி அடிச்சிட்டு போயிட்டாங்க. நானோ கார்ல வந்தது தோனியோ கோலியோ இல்ல, அவங்க கெட்டப்ல வந்திருக்காங்க. அது யார் ராஜா? அது பணத்தை கொடுத்த அவனுக்கும் வாங்கின உனக்கும் மட்டும்தான் தெரியும். எல் ஃபார் லக்கி. அம்மா லக்கியா? ராஜா அவன் அப்துல் கலாமோட மறுபிறவின்னு நினைச்சேன். ஆனா தாவூத்தோட ஃபைனல் வெர்ஷன் தெரியாம போச்சு ராஜா. போனை எடு. எக்ஸ்கியூஸ் மீ ராஜா. ராஜா லக்கி பேசு. ஹலோ லக்கி ராஜா, நீ செஞ்சது கரெக்ட் இல்ல ராஜா. ஐயோ ராஜா, நீ செஞ்சது மட்டும் கரெக்டா? நீ செஞ்ச ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஜேகேக்கு ஃபோன் பண்ணது. சொல்லு. நீங்க தொலைச்ச அந்த பணம் அங்கேயும் இங்கேயும் சுத்தி எங்கிட்டயே வந்துருச்சு. இப்போ யூ டர்ன் போட்டு உங்ககிட்ட வர்றதுக்கு ரெடியா இருக்குது. இந்த ராபரி கேஸ லக்கி மேலேயே போட்டு தாக்கி கேஸ க்ளோஸ் பண்ணி போடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ ராஜா, என்னப்பா மறுபடியும் வந்திருக்கிற? என் போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் சார். ஐயோ ராஜா, எடுத்துக்கிறேன். வா ராஜா, வந்து எடுத்துக்க ராஜா. எங்க ராஜா? எங்க இருக்கு? எங்க? இதோ இருக்கு ஓ, சார். இருக்குதா? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ராஜா. ஐயோ ராஜா, சாரி நான் சொன்னேன். இப்ப பணத்தை உங்ககிட்ட கொடுத்துடணுமா? ஹலோ, குட் மார்னிங். மியாவ் மியாவ். இங்க சொசைட்டில எவனுமே ஜெனியூனா இல்ல. முதல்ல அந்த 25 கோடி அடிச்ச ஜேகேவும் ஜெனியூன் இல்ல. அதுல 25%க்கு ஆசைப்பட்ட நீயும் ஜெனியூன் இல்ல. என்ன மாதிரி நல்லவனோட சின்சியரிட்டியை சந்தேகப்பட்ட என் பாசிட்டிவ் பத்மாவும் ஜெனியூன் இல்ல. இப்படி யாருமே ஜெனியூனா இல்லாதப்போ நான் மட்டும் எதுக்குடா ஜெனியூனா இருக்கணும்? அதனாலதான் இப்ப நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன் மியாவ். அது என்ன லக்கி ராஜா? மொத்த பணத்தையும் நானே என்ஜாய் பண்ண போறேன். ஏப்பா லக்கி ராஜா, என்ஜாய் பண்றதுக்கு அது 25,000 இல்ல, 25 கோடி. ஃபர்ஸ்ட் கேம் ரேஸ் கோர்ஸ். என்னோட லக்கி நம்பர் 1 ஒன்னா நம்பர் குதிரை மேல 1 கோடி ரூபாய் கட்டி என்னோட லக் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறேன். இந்த ராஜா. டேய், இந்த ஜேகே பத்தி உனக்கு தெரியாது. டூ டேஞ்சர். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி கழுத்துல டேஞ்சர் போர்டு போட்டு சுத்தியா? a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. புரிஞ்சதா? ஓகே, போனை வச்சிரறேன்டா மியாவ். ராஜா, அவன் உன்னை போனை வைக்கத்தான் சொன்னா, போனை உடைக்க சொல்லல. இந்த அழகான செல்ல என்ற அழகான பொண்டாட்டி பர்த்டே கிஃப்டா கொடுத்தா போனை விட்டு தள்ளு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி ராஜா. ரேஸ் கோஸ்க்கு போய் அவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா. வின்னிங் ஹார்ஸ். இந்த ரேஸ்ல இவன் வின் பண்ணிருப்பான். 25 50 மாத்திருப்பான். அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட். சொந்த மடையா, he is the winner. He is the winner. He is the winner. லக்கி ராஜா.